ஹாய் ஹலோ வணக்கம். டிகே சர்ப்ரைஸில் வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இன்றைக்கி வாழைக்காலையில் நிற்கிறோம். இன்றைக்கி ஒரு அம்மாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க ரிலேஷன் பண்ணவங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்து வந்துருக்காங்க. ரைட், ஓகே, வாங்க என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கண்ணில் ஈரம் வந்தால் என் நெஞ்சில் பாரம் வந்தால் சாய்வேலையும் தோழிலே கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணானிலே இனி ஒரு ஜன்மம். அம்மா வணக்கம். வணக்கம், எப்படி சுகம்? நல்ல சுகமா? இன்றைக்கி உங்களுக்கு என்ன விசேஷமான நாள் உண்டோ? இன்றைக்கி உங்களுக்கு உங்களோட பிறந்த நாளோ? உங்களோட பேர் என்னம்மா? சோதின்னு கூப்பிட்றது. உங்களோட பதிவு பேர் ஒன்று இருக்கு, எங்களுக்கு வேறொரு பேர் வந்துச்சு, சிவமணி. ரைட், சிவமணி அம்மாவுக்கு எத்தனை வயசு இன்றைக்கி? 64 வயசு. அப்போ இப்போ சின்ன பிள்ளையாக தான் இருக்கிறீங்க. ரைட், அம்மா சிவமணி அம்மாவுக்கு வந்து மிக்கி விஷ் பண்ணிட்டீங்களா? விஷ் பண்ணலையாமே? ரைட், ஓகேம்மா. நாங்கள் விகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம். ரைட், ஓகே. உங்களுக்கு இந்த பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி உங்களோட இந்த 66 வயசு பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி உங்களில் நிறைய பாசம் வச்சிருக்கிற ஒரு உறவுகள் உண்டு. உங்களுக்கு நிறைய கிஃப்ட் ஐட்டங்கள்லாம் தந்துருக்காங்க, அதுவும் சர்ப்ரைஸாக செய்யட்டாம்னு சொல்லி தந்துருக்குறாங்க. ஸோ அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் செய்யணும்னு சொன்னால் யாராக இருக்கும்? ஏதாச்சும் ஐடியாஸ் கெஸிங் இருக்கா உங்களுக்கு? விக்கின்னு சொன்னால் யாருமா? விக்கினா மணப்பூரில் இருக்கா? விக்கி வந்து என்ன உறவு உங்களுக்கு? என்ன உறவு அவர்? பேர் எத்தனை வயசு விக்கி அவருக்கு? 21 வயசு இருக்கும். ரைட். ஆனால் அவங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் தந்தது வந்து விக்கின்ற பேரில் உங்களுக்கு தரையில்லைம்மா. ஆனால் வேறொரு ஆள் தர உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் தந்தது. ஆனால் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் தந்தவங்க சில டைமில் உங்களுக்கு பக்கத்துலேயும் இருக்கலாம். அப்படி தான் என்னம்மா? அப்படியா கூட இருக்கலாம் உங்களுக்கு சில டைமில். சம் டைமில் இருக்கலாம், சில டைமில் இருக்கிறதா? சில ஒரு 10 வீதம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கலாம், இன்னொரு 10 வீதம் வெளியில் இருக்கலாம். மிக்கி பக்கத்தில் இருக்காங்களோ? அம்மா சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சவங்க ஓமா இல்லையோ? அதை மிக்கி இல்லைன்னு சொல்லுதுமா ஓம்னு சொல்லுது. மிக்கி வந்து கன்ஃபியூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு யார் உங்களுக்கு செஞ்சுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம். உங்களை நிறைய பாசம் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் மகன் எங்கே இருக்கார்? மகன் பேரம்மா? அவர் வெளியில் இருக்காரு. வெளியில இருந்து செஞ்சிருக்க மாட்டாரு தானே? வேற யாரா இருக்கும்? கேளுங்க பாப்பா, நீங்களான்னு சொல்லி கேளுங்க. என்ன பேருமா? கிரேதா. கிரேதான்னு சொன்னா யாருமா உங்களுக்கு? மருமகள். மருமகள் எங்க இருக்கிறாங்க? உனைக்காட்டில் இருக்கிறாங்க. உங்களோட மகண்ட வைஃப். சில டைமில் அவள் செஞ்சிருக்கலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டில் செஞ்சது வந்து ஒரு பொம்பளை பிள்ளை உங்களுக்கு செய்யலை, ஒரு பொடியை தானே உங்களுக்கு செஞ்சுருக்காங்க. எப்பவுமையா ஒரு பொடியை தானே உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டில் செஞ்சவர் யாராக இருக்கும்? ரிகாஸ். ரிகாஸ்ன்னு சொன்னால் யாருமா உங்களுக்கு? பேர் எத்தனை வயசு அவருக்கு? 4 வயசு. 4 வயசு பேரன் செஞ்சுருப்பார் அம்மாவுக்கு. செஞ்சுருப்பார் அம்மாவுக்கு வேறு ஆறுன்னு சொல்லு. ஆனால் உங்களே நிறைய பாசம் வச்சுருக்காங்கன்னு கூட சொல்லியிருக்காங்கம்மா எங்களுக்கு. எல்லாருக்கும் பாசம் தான். ஆனால் உங்களுக்கு இந்த செப்பரேட் கிஃப்ட் செய்யணும்னு சொல்லி யாராச்சும் நீங்கள் இப்படி எதிர்பார்த்துறீங்களா? இப்படி ஒரு பொம்மை கூட்டி கொண்டு வரும், உங்களுக்கு கேக்கெல்லாம் கொண்டு வர எதிர்பார்த்துறீங்களா? இல்லை தானே? ரைட், ஓகே. அப்போ உங்களுக்குமா மிக்கி வந்து ஒரு பலூன் தர போகிறாரு உங்களுக்கு. இப்போ அந்த பலூனை வாங்கிட்டு வந்து நம்ம யார் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? பலூனை வாங்கிடுங்க நீங்கள். ரைட், ஓகேம்மா. உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்க சொல்லிம்மா ஒரு உறவுகள் தான் எங்களுக்கு தந்தது. அந்த உறவு யாருன்னு சொல்லி நீங்கள் இன்னும் சொல்ல இல்லை, நாம் கண்டுபிடிப்போம். அதுக்கு முதல் வந்து கேக் இருக்குது, நம்ம கேக்கை பார்த்துட்டு யார் நமக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் தந்தோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். கேக் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா?
ரைட். அப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயமாவே செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு கெஸ்ஸிங்குள்ளே வாங்க பார்ப்போம். எனக்கு இவங்களில் ரொம்ப பாசம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைலம்மா? 4 பேர். ஃபஸ்ட்டு யார்? முதல் பிள்ளை மகன். எத்தனை வயசு அவருக்கு? எங்கே இருக்கிறாரு இப்போ? பக்கத்தில் இருக்கிறாரோ? அந்த வீட்டில் இருக்கிறார் தானே. அவரை பேர் அருள். அவர் செஞ்சுருப்பாரா? ஆக்கள் கூட இருக்கிறாங்கண்ணா. நான் நினைக்கிறேன் உங்களுடைய ரத்தத்து சொந்தம் ஒன்று தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ரத்தம் தான், உங்களோட பிளட் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்க. செலெக்ஷன் சொன்னால் யாருமா? பேர் எத்தனை பேர் உங்களுக்கு? 4 பேர். ஒருவேளை 4 பேர் செஞ்சுருப்பாங்களோ? அப்படி இருக்குமாம்மா? ஒரு ஆள் தான் செஞ்சுருப்பாங்க. அம்மாட்ட கேட்டு சொல்லுங்க பாப்பா யார் இந்த ஒரு ஆள்னு சொல்லி கொடுக்குறது. அம்மா சொல்லுங்க பாப்பா யாருன்னு சொல்லி. இல்லை, வெளியில் இருக்காக சில டைமில் செஞ்சுருக்கலாம். நாங்கள் சொல்லில தானே. சொல்லி செஞ்சுருக்கலாம். ஒன்றும் விளங்குதில்லை, ஒரு யோசனையாக கிடக்கு. ரைட்டு யாருன்னு சொல்லலாமே இருக்கு. பிள்ளைகள்னு சொன்னால் எல்லாருக்கும் பாசம் தானே. நம்ம யாருன்னு நாம் இப்படி கண்டுபிடிக்கிறேன்னு. அது சரி. ஆனால் அந்த பிள்ளை இல்லாமல் ஒரு பிள்ளை தான் உங்களுக்கு நான் செஞ்சேன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை ரொம்ப பாசம் வச்சுருக்காங்களா அந்த பிள்ளை. ஆனால் அது யார் பிள்ளைன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. உங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளையிட பேர். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? ரைட், ஓகே. உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்குறாங்க. அந்த கிஃப்ட்டை நீங்கள் பார்த்த உடனே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? மரூன் கலர் பிடிக்கும். ஆனால் எங்கள்கிட்ட போய் சொல்லிட்டாங்க உங்களுக்கு பச்சை கலர் பிடிக்குமான்னு சொல்லி. பச்சை கலர் பிடிக்காது உங்களுக்கு? பச்சை கலர் பிடிக்கும். ரைட், ஓகேம்மா. உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் தந்திருக்காங்கன்னு சொன்னாங்க தானே. அதில் கேக் ஒன்று தந்திருக்காங்க. அப்புறம் இன்னும் 2 சர்ப்ரைஸ் கிஃப்ட் தந்திருக்காங்க. அதில் ஏதோ ஒரு கலரில் ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கிறாம அந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு பார்ப்போமே. பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிப்பீங்களா? கண்டுபிடிக்க மாட்டேன். ரைட், ஓகேவா. அந்த கிஃப்ட்டை நாம் பார்ப்போம். என்ன இருக்கும் அதுக்குள்ளே? என்னென்ன யோசிங்க பாப்பா. சாரியாக இருக்கும். சாரியாக இருக்குமா? சாரியாக இருக்குமா? அது சாரி தான் போல. ஆனால் வேற ஒரு சாமான் போல தெரியுது எங்களுக்கு. என்னென்னு சரியாக பிரித்து பார்ப்போம் நாம. சாரி என்ன கலர் சாரிம்மா? அது மரூன் கலர். நீங்கள் கேட்ட கலரா? அப்போ உங்களுக்கு பிடிச்சதாகவே தந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ உங்களில் நிறைய பாசம் வச்சிருக்கிறவளாக தான் இருக்கணும். மற்றது உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சவளாக தான் இருக்கணும். அப்படி தானேம்மா? சாரி பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இந்த சாரி தானே நீங்கள் கட்டுறீங்க? நாங்கள் கடையில் போயிட்டு இப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் இந்த சாரி வாங்கணும்னு தெரியாமல். பிறகு உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சவங்க தான் சொன்னாங்க உங்களுக்கு மரூன் கலர் பிடிக்குமான்னு சொல்லி. சாரி பிடிச்சிருக்கு தானே? ரைட், ஓகே. அப்போ இந்த சந்தோஷத்தோட வந்து யாருன்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்ப்போம். ஒரு ஐடியா சொல்லுங்க. அவ யார்? உங்களோட மகளா? உங்களோட பேத்தி ஏன்னு? ஆனாம்மா உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சது வந்துமா உங்களோட பேத்தி இல்லை, அவங்களோட பேர பிள்ளைகளோட திறமையை உங்களுக்கு செய்யலைன்னு சொல்லி வைப்பீங்க நாம. ரைட், ஓகேவா. உங்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த 4 பிள்ளைகளில் வந்து ஒரு பிள்ளை அல்லது ஒரு பெரிய தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்க. யாருன்னு சொல்லி கண்டுபிடிங்க. நீங்கள் டக்குன்னு சொல்லணும். ரைட், இவர் தான் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி. யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். செலெக்ஷனாக தான் இருக்கணும். உங்களோட 4 பிள்ளைகளோட பேரையும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஜீவநாதன். அவர் எங்கே இருக்கிறார்? எத்தனை வயசு அவருக்கு? 36 வயசு. வெட்டிங் கல்யாணம் முடிச்சிட்டாரோ? அவர் முடிச்சிட்டார். அடுத்ததம்மா அருண் 45 வயசு. அவர் எங்கே இருக்கிறார்? பக்கத்தில் இருக்கிறார். ஓகே, வெளிநாட்டில் இருக்கிறார். அடுத்தது மகள் பக்கத்தில் இருக்கிறார். ரைட், ஓகே. இந்த 4 பேரில் ஒரு ஆள் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சது. நீங்கள் ஆக்சுவலாக யாருன்னு சொல்லி கண்டுபிடிங்க பாருங்க. யாராக இருக்கு? ஓ, ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியலம்மா. ஆனால் உங்களோட பிள்ளைகள் ஒரு ஆள் தானே உங்களுக்கு செஞ்சது. உங்களோட பிள்ளைகள்
சுகாரம் செஞ்சிருப்பா. அப்போ மற்ற 3 பிள்ளைகளும் செஞ்சிருக்க மாட்டாங்களோ? செய்வாங்க. பக்கத்துல 2 பேர் போகிறாங்கண்ணே. அப்போ உங்களுக்கு செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க நின்றுட்டு போயிருக்க மாட்டாங்களே, நாங்கள் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணி திருந்திருப்பாங்களே இருப்பாங்க. அப்போ அவங்களாம் இல்லை அப்படித்தானேம்மா? அப்போ வேறு யாராக இருக்கும்? அந்த மனா தான் இருக்கும். நீங்கள் இவங்களுக்கு தங்கச்சி ஒரே மாதிரி 2 பேரும். வேறு யார் மகனாக இருக்கு? ஜீவநாதன். அவர் எங்கே கல்யாணம் முடிச்சிருக்கிறார்? ரைட். அவர் செஞ்சிருப்பாரு அவங்களுக்கு? இல்லையே, அவர் வெளியில் நிற்கார், நாங்கள் இங்கே உள்நாட்டில் இருக்கோம், இப்படி செய்கிறது நம்ம. அப்போ அவர் செஞ்சிருக்க மாட்டாரே? அப்போ அவர்கிட்ட சொல்லி செஞ்சிருப்பார். அவராக இருக்குமா உங்களுக்கு? ஆனால் அவர் செய்யலை போல தெரியுது எங்களுக்கு. அவர் செய்யலை போல தெரியுது எங்களுக்கு. இருக்குமாம்மா மிக்கி அம்மாவுக்கு ஒரு டான்ஸ் ஆடுவோம் நாம. மிக்கி ஒரு டான்ஸ் ஆடுறவங்க முன்னாடி வாங்க பாப்போம். தம்பி விட்டு வாங்க. கண்மணி கண்மணி காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே. ரைட், ஓகேம்மா. ஆனால் நீங்கள் சொன்னதில் ஒரு ஆள் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சது. நீங்கள் வந்து 4 பிள்ளைகள பேரையும் சொல்லியிருக்கிறீங்க. இந்த 4 பிள்ளைகளில் வந்து ஒரு பிள்ளை தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை செஞ்சது. நான் உங்களுக்கு ஒரு க்ளூ ஒன்று தருவேன் நான் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு வெளிநாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்களோட பிள்ளைகளில்? 2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 2 பேரில் ஒரு ஆள் தான் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சுருக்காங்க. வெளிநாட்டு உறவுகள்லாம் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சுருக்காங்க. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம் யாருன்னு சொல்லி. பாயிண்டாக சொல்லணும் நீங்கள். எனக்கு வேறு தான் செஞ்சிருப்பா 2 மகன்னு சொல்லி யாருன்னு பார்ப்போம். சிவகாந்தன். 2 பேரில் ஒரு ஆளாக தான் இருக்கணும். ஆனால் யாருன்னு தான் கண்டுபிடிக்கலாம் இருக்கு. யாராக இருக்கும் 2 பேரில்? 2 பேர் பேரும் என்னம்மா? ஒருத்தர் பேர் வந்து ஜீவானந்தமனே, ஜீவநாதன். அடுத்தது சிவகரன். ஜீவநாதனா சிவகரனா யார் செஞ்சுருப்பாங்க? ஒருவேளை 2 பேரும் செஞ்சுருப்பாங்களா? ஜீவநாதன் தான் செஞ்சுருப்பார். எங்களுக்கும் டவுட்டாக இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்குது. இந்த கிஃப்ட்டை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு தர கிஃப்ட்டை வந்து நீங்கள் இல்லைன்றீங்க. அப்போ வேறு யார் செஞ்சுருப்பாங்க? வித்தியாசமாக புதுசாக ஒரு ஆள் செஞ்சுருக்காங்க போல. இப்போ உங்களுக்கு இல்லை. ரைட், ஓகே. உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்குறாங்க. அந்த கிஃப்ட்டை வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது, எங்களுக்கு காட்டணும். அந்த கிஃப்ட்டில் இந்த இருக்க ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்ச ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். யாராக இருக்கும்? இப்போ பாருங்க பாப்பா, உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சால் வந்து அந்த ஃபோட்டோவில் இருப்பார். யார் இருக்கிறார் ஃபோட்டோவில்? யார் அளவு? யார் அது? சிவகாந்தன். அவர் பேர் என்ன பேர்? அடுத்தது ஜீவநாதன் சொன்னா யாரு? இந்த இருக்க வர்றா. அப்போ சிவகாந்தன் சொன்னா வீட்டு பேர் என்ன? அப்போ நீங்கள் 2 பேர் தானே சொல்லியிருக்கீங்க. ரைட், ஓகேம்மா. உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை செஞ்சதம்மா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற உங்களோட எத்தனையாவது மகனம்மா? அவர் கடைசி மகன். உங்களோட கடைசி மகன் வந்து இப்போ கட்டாரில் இருக்கிறாரே, வெளிநாட்டில் இருக்கிற மகன் தான். உங்களோட இந்த 66 வயசு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணட்டாமன்னு சொல்லி, 64 வயசு பர்த்டே செலிப்ரேட் பண்ணட்டாமன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்கிறாங்க. மற்றது உங்களோட மகனோட சேர்த்து உங்களோட மருமகளும் தான் சேர்ந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்கிறாங்க. உங்களோட மருமகள் யார்? உங்களோட மருமகளோட பேரம்மா? மருமகளோட பேர் தெரியாது. மதுசாந்தி. ரைட், ஓகேம்மா. உங்களோட இந்த 64 வயசு பர்த்டேக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் வந்து உங்களோட மகன் செஞ்சிருக்கிறார். மகனுக்கு வந்து என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க இந்த டைமில்?
மகன் வந்து இந்த வீடியோ பார்ப்பார். வீடியோ பார்க்குற டைமில் வந்து அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவர் யோசிக்கத்தானே வேணும். ஹாப்பியாக இருப்பார். நீங்கள் ஹாப்பியாக இருப்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களோ? ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எதிர்பார்க்கல நீங்கள் இப்படி ஒன்று நடக்கும்னு சொல்லி. அதுதான் ஐடியாவெல்லாம் போட்டுட்டா இருந்துருக்குறாங்க. நம்ம சந்தோஷம் தான். நீங்கள் என்ன ஃபுல் சந்தோஷமா? ரைட், ஓகேம்மா. உங்களோட மகனுக்கு வந்து என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? யார் எல்லாருக்கும் பாசம் இருக்கிறதால வந்து யாருன்னு சொல்லி பிரித்து பார்க்கலாம் இருக்கணும். பேத்தி நிறைய பேர் சொல்றீங்க பேர பிள்ளைகள் பேர். ஆனால் பேர பிள்ளைகளோட தான் சப்போர்ட் பண்ண இல்லை உங்களுக்கு. சந்தேகம். நான் கூட மருமகள் தான் சொல்லியிருந்தா உங்களுக்கு அந்த கலர் பிடிக்குமான்னு சொல்லி. ரைட், ஓகேம்மா. மகனுக்கு வந்து என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? என்னத்தை சொல்கிறேன், இங்கே இருந்தானே இந்த பிள்ளைகள் வந்து சந்தோஷமாக இருந்தால் சரி நம்ம இருக்கட்டும். ரைட், ஓகேம்மா. நாங்கள் வந்து வீக்கு சர்ப்ரைஸ் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வாழைக்காலை இழுப்பட்டி சேனல் நிற்கிறோம். இன்றைக்கு ஒரு அம்மாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி அவங்களுடைய மகன் கட்டாரில் தொழில் புரிகிற ஜீவநாதன் மற்றும் அவங்களுடைய மனைவி சேர்ந்து தான் இந்த சர்ப்ரைஸ் கிப்லாம் செஞ்சுருக்காங்க. ரைட், ஓகே. மீண்டும் வீக்கே சர்ப்ரைஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் சஞ்சீவன் அனௌஸ்கரன் டு மிக்கி. பாய் பாய், டாடா. பார்க்கும் அழகே உன்னை உன்னை கொஞ்சி